இந்த பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றீங்களா, அது ரொம்ப முக்கியம். நீங்க she loved her, she loves her, she loved him, she loves him, she loved இப்படி எழுதுவாங்க. she fell in love நீங்க பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் நான் she fell in love அப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி வார்த்தை இருக்காது. ஆங்கிலேயர்கள் அவனுடைய எழுத்து வடிவத்தில் என்ன வச்சிருப்பான் அப்படின்னு கேட்டா, பெண்களை காதலில் விழுந்தார்கள் எழுதவே மாட்டான். ஆண்களை தான் என்னச்சுவான் ஃபெல் இன் லவ்னு எழுதும். என்ன ஏன்னா காதல் என்பது ஆணுக்கு வெறுமனே அது இன்ஃபேச்சுவேஷன் தான். கடைசி வரை அதை ஒருத்தரும் சொல்ல மாட்டான், புனிதம்பா அப்படி இப்படி கதை சொல்லுவான். அது தேன்கூட்டில் ஆரம்பிச்சு, சிங்கத்தில் ஆரம்பிச்சு, யானையில் ஆரம்பிச்சு, மனுஷன் வரை அதுதான். மனுஷனுக்கு வேற வழி இல்லை, சோறு கிடைக்காது, ஒரே வீட்டில் அடைச்சி வச்சிருக்கான். அதனால அதை இன்ஃபேச்சுவேஷன் சொல்லாம அதை இனக்கவர்ச்சின்னு சொல்லாமல் வச்சிருக்கான். என்ன தேனீகள் கூட இனப்பெருக்கத்துக்கு பிறகு அதனுடைய கொடுக்குகள் எல்லாம் ஒடிஞ்சு போகும். ஆண் தேனி கொஞ்ச நாள் கெட்டு அந்த ட்ரோன்னு சொல்லுது செத்து போகும். அதனால இந்த ஆண் வர்க்கம் அப்படிங்கிறது நம்ம பீத்தது அளவுக்கான ஆண் வர்க்கம் ஒன்றும் கிடையாது. பெண் தான் பொறுப்பாங்க. அப்ப காதல் என்பது ஆணுக்கு வெறுமனே அது ஒரு நிகழ்வு, பெண்ணுக்கு அது பொறுப்பு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு சிறுகதை பிரச்சனை ஃபெல் இன் லவ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அப்பா இல்லாத அம்மா இல்லாத பாட்டியோட இருக்க ஒரு பொண்ணு, பக்கத்து வீட்லயே அப்பா இல்லாத அம்மா இல்லாத அண்ணனோட இருக்க ஒரு பையன். அவன் டிரைவரா இருக்கா, அவன் மாடு மேய்க்கான். ரெண்டு வீட்லயும் மாடு இருக்கு. என்ன பால் வியாபாரம். அவன் கொஞ்சம் இவளை விட ஒரு 4-5 வயசு மூத்தவன், அவ சின்ன. ரெண்டு பேரும் ஆடு மேய்க்க போறாங்க. ரெண்டு பேருக்குள்ள காதல் ஆகிடுது. லவ் பண்ணிட்டே இருக்காங்க, உரசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி காதல் கூடி 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 திருமணமாயே திறனுங்க பக்குவத்துக்கு வச்சு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்தோடனே இப்போ அவன் சொல்ல வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அவளை வெளுத்துருதாங்க. வேற இவனுக்கு கடுமையான திட்டு. 2 நாள் மாடு மேய்க்காம பேர் தான். அதுப்பா கூப்பிட்டு வர, இல்லை நான் லாரிக்கு போகிறேன், நான் வண்டி ஓட்ட மாட்டேங்க, அப்படி இப்படி பிரச்சனையாக இருக்குது. மீண்டும் மறுநாள் மாடு ஊற்றிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தோப்பில் பிளாத்தும்பாங்க கிராமங்கள். பிளாத்துன்னா தெரியுமா? தென்காசி மக்கள் இருக்கீங்களா? அதில் யாருமே இல்லையா? தென்காசி மக்கள் எல்லாம் தென்காசி தானா? இல்லையாப்பா. பிளாத்துனா ஓட. என்ன பிளாத்தும்பாங்க. அந்த பிளாத்துக்குள்ளார 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவன் சொல்லுவான், இனிமேல் நமக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. உனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, இந்த அண்ணன் தம்பி வேண்டிய தாத்தா பாட்டிட்டு எனக்கு சாக முடியல, அதனால் நம்ம மட்டும் மருந்து குடிச்சிடும். அவளும் உறுதியான்ட்டு அவன் மடியில் கொடுத்து அழுதுதான். இவனுக்கு ரொம்ப உருகிடுது. காலையில் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. காலையில் அதேமாதிரி மாடை அவுத்தாங்க, கண்ணை காட்டுனா பக்கத்து விடுதானே, அடுத்தடுத்து விடுதானே. 2 பேரும் வந்துட்டாங்க. வந்தோடனே அதே மாதிரி பிளாத்துக்குள்ளே போனாங்க. அவன் பாட்டில் எடுத்தான். பாட்டில் எடுத்து கொடுத்து சொல்லி என்ன அப்படின்னு கேட்டான். நேற்று நீ சொன்னோம்லா குடிச்சிருவோம் நம்ம 2 பேரும். சரி அதுக்கு இப்போ வாங்கினேன், நான் காலையிலே வாங்கிட்டேன். குடிய சும்மா எங்கள் ஆச்சியாசம் அப்படின்ட்டா. ஆச்சியாசமா? ஆமாம் குடித்தே எங்க ஆச்சியாசம். சரி நேரத்தில் நான் நைட்டில் எங்கள் ஆச்சிட்ட பேசுகிறேன், நீ சும்மா இதெல்லாம் தூரப்பட எங்கள் ஆச்சியாசம். நீ சொன்னா கேளு, குடிங்க. அவன் ஒரே ஓட்டனை ஓடிக்கும் விளாண்டுட்டு இருக்காதுங்க. அவன் சொல்லலாம், ஏன்னா நீ உன்னை நம்பி பாதியை குடிச்சிட்டேன் நீ குடி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கதை. இது நம்ம பார்க்க கலை. அவளுக்கு காதல் என்பது பொறுப்பு, அவனுக்கு தான் ஃபெல்லிங். அப்படிதானே? இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்கான். நான் இந்த கதை எங்கே பார்க்கேன்? ஹாஸ்பிட்டலில் மருந்து குடிச்சான்னு பார்க்க போனேன். என்னடா நடந்தது என்னன்னு கேட்டேன். சார் அது பொறுமையை கேட்டேன். இல்லை சார் அந்த வீடு பிடிக்கல சார், நான் மொழியை பிடிச்சிட்டேன் சார். இவ்வளோதானே அதில் கதை இருக்கு. இதுக்கு என்ன கதைக்களம் நீங்க